Hi friends, my life food தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு வாழைப்பூ கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ கூட்டு பண்றதுக்கு 100 கிராம் துவரம் பருப்பு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். 3 முறை கழுவி வச்சிருக்கேன். இது வாழைப்பூ பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வாழைப்பூ வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணனும். இப்படி ஓபன் பண்ணா இந்த மேலே ஒரு தண்டு வரும். எடுத்துட்டு இந்த வயிறுன்னு சொல்லுவாங்க தொப்புள்னு அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி 5-6 பூண்டு தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது சீரகம், கொஞ்சம் சோம்பு, கடுகு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். அதுலேயே வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே நான் வாழைப்பூ அலசி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வதங்கணும் இல்லை, சும்மா லைட்டாக கலரி விடணும். இதில் பருப்பையும் போட்டுக்கணும். துவரம் பருப்பையும் போட்டுக்கணும். இதுலேயே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, பருப்பும் அந்த இதுவும் வேகிறதுக்கு தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி வைங்க. அப்படியே லைட்டாக கலரி வச்சு குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போட்டோம், வெயிட் பண்ணுங்க. ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெந்திருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்படியே கூட வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டு வச்சுக்கலாம். இதே இருந்தால் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூடான சுவையான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வயிற்று புண்ணு, ரெனெல்லாம் ஆற்றும். கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.